நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைத்தது பாராட்டுக்குரியது என புகழ்ந்து பேசியுள்ள மதுரை ஆதீனம் அடுத்த முறையும் நரேந்திர மோடியே பிரதமர் ஆவார் என கூறியுள்ளார். இதற்கு நியூஸ்18 நேரலை விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் கனகராஜ், ஆதீனம் உண்மை தெரிந்துதான் அரசியல் பேசுகிறாரா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். 1947ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருட்ட ஒரு தங்க செங்கோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவனு மூலையில் போட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஒன்றும் ஒரு அற்புதங்கள் எதுவும் செய்யலை. அவர்கள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை குடிமகத்தில் பிறந்த இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிறாரு. அவருக்கு தான் மக்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் தெரியுது. அதனால தான் அவர் மக்களுக்கு நிறைய செய்கிறாரு. இலங்கையிலே ராஜீவ்காந்தி இருந்த பொழுது, அங்கு இரத்த பச்சை இருந்த பொழுது, இலங்கையில் அவர் தமிழரெல்லாம் சிங்கள வெறியர்கள் சென்று கொத்து கொத்தாக கொன்றார்கள். குழந்தைகளை கூட விடலை. நரேந்திர மோடி அவர்கள் வந்தவுடனே அந்த தமிழர்களை எல்லாம் வீடு வாசலெல்லாம் இழந்திருந்தவர்களுக்கு உடனே போய் வீடு வாசலாம் கிடைத்தது. பொங்கல் அன்னைக்கு போய் இவரே எல்லா வீடுக்கு போய் பொங்கல்லாம் கிட்டி இவர் அந்த மக்களோடு இருந்து உணவருந்தி மகிழ்ச்சியை தருவாங்க. அந்த ஒரு பெருமையே பெறும். டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கையை அப்படியே நடவடிக்கை வித்து வருகிறார். திருக்குறளை சொல்கிறாரு, தேவாரத்தை சொல்கிறாரு, திருமந்திரத்தை சொல்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் உலகத் தலைவர்கள் ஒருவராக கொரோனா வந்தபோது எல்லா நாட்டுக்கும் மருந்தெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட அவர்களுடைய 2024 தான் அவராக வருவார். பாவம், மதுரை ஆதீனம் அறியாமையில் இருக்கிறார். அவர் ஏதோ தேசபக்தியை பத்தி பேசுறாரு. நரேந்திர மோடி கட்சியில் இருக்கிறவங்க யாரு இந்திய விடுதலைக்காக போராடினவங்க யாராவது இருக்காங்களா? ஏதாவது பேச முடியுமா? அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது செங்கோல் மூளையில் போடப்பட வேண்டியதுதான். அதை நீங்க உச்சத்தில் வச்சிருக்கீங்கிறதுக்காக நாங்க கொண்டாட முடியாது. கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சவர் 410 ரூபா கேஸ் 1200 ரூபாய்க்கு விற்பாரு. ஆதீனம் கேஸ்ல சமைச்சு பார்த்தாருன்னா, சொந்த காசுல சமைச்சு பார்த்தாருன்னா தெரியும். ஆதீனம் சொந்த காசுல பெட்ரோல் போட்டாருன்னா 60 ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் விலை விற்கையில 105 ரூபாய்க்கு விற்கிறானுங்கிற பதட்டம் அவருக்கு வரும். எந்த பகுதியை மீட்டாரு, எந்த பகுதியை மீட்டார்னு ஆதீனம் சொல்லுங்க. எழுதி வச்சதை கூட ஒருத்தர் காசுக்காக பேசுறவர் கூட இப்படி பேச மாட்டார். மதுரை ஆதீனம் ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல.